இள சைலபதி அவர்கள் சக்தி விகடனிதழில் 2018ஆம் ஆண்டு முதல் தலைமை உதவி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். ஆன்மீகம், ஜோதிடம் மற்றும் கோவில்கள் வரலாறு சார்ந்த பல கட்டுரைகளை எழுதியுள்ளார். சக்தி விகடன் குழுமம் நடத்தும் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று ஹலோ ராமானுஜாய நமக. அடியன் நமஸ்காரம் சார். சைலபதி சார், சிதம்பரம் சார் வீடியோல வாங்க சார். சார் தான் மண்டலியோட பிரசிடென்ட், அடியன் செக்ரட்டரி. சிதம்பரம் சார் மண்டலியோட பிரசிடென்ட் சார். வணக்கம். சிதம்பரம் சார் வீடியோல வாங்க. சிதம்பரம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. அடியன் தனுஷ்கோடி. நமஸ்காரம். கையில போன் வச்சிருக்கேன், அதனால இப்படி சொல்றேன். சார் நீங்க ஆரம்பிக்கலாம் சார். சரிங்க சார். நன்றி சார். பாதியில நின்றுச்சு அறிமுக உரை. மேடம் நீங்க அறிமுகப்படுத்துங்க. சாரி, தொடருங்க. அடியன் நமது முனைவர் திரு இள சைலபதி அவர்கள் சக்தி விகடன் இதழில் 2018ஆம் ஆண்டு முதல் தலைமை உதவி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். ஆன்மீகம், ஜோதிடம் மற்றும் கோவில் வரலாறுகள் சார்ந்த பல கட்டுரைகளை எழுதியுள்ளார். சக்தி விகடன் குழுமம் நடத்தும் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று தனது கருத்துக்களை வாசகர்களுக்கு பகிர்ந்தளித்து வருகிறார். இவரின் நூல்கள் தமிழ் இலக்கிய உலகில் தனித்துவமான படைப்புகளாக அறியப்பட்ட ஒரு முக்கிய எழுத்தாளர் ஆவார். பெயல், கரியோடன், தேவன் மனிதன் லூசிபர் போன்றவை முக்கிய நூல்களாகும். இவரது கட்டுரைகள் பெரும்பாலும் தமிழ் கலாச்சாரம், ஆன்மீக வழிபாட்டு முறைகள் மற்றும் இயற்கை சார்ந்த பின்னணியாகவே அமைந்திருக்கும். அன்னார் அவர்கள் நம் மண்டலியின் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு நம்மிடையே தடுத்தாட்கொண்ட பெருமான் என்னும் தலைப்பில் உபன்யாசிக்க வந்தது நம் பாக்கியமே. அன்னாரின் உரையை எதிர்நோக்கி அடியனின் அறிமுக உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அடியன். ரொம்ப சந்தோஷமா எல்லோருக்கும் என்னோட நமஸ்காரங்களை நான் முதல்ல சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் நெல்லை சகஸ்ரநாம மண்டலி அதனுடைய 7வது ஆண்டு தொடக்க விழா ரெக்கார்டிங் போட்டிருக்கோம். வீடியோல கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால யோசிக்கிறேன். பரவாயில்லையா? பரவாயில்ல சார், அதை பத்தி பரவாயில்ல. ஏன்னா ரெக்கார்டிங் போட்டிருக்கோம். பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? பின்னாடி பெரிய படமா இப்பதான் நல்லா இருக்கு சார். சரி, சந்தோஷம். பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. நெல்லை சகஸ்ரநாம மண்டலியினுடைய 7வது ஆண்டு தொடக்க விழால கலந்து கொள்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 6 ஆண்டுகள் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட நபர்களை ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது இது போன்ற நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறவர்களுக்கு புரியும். நாங்க சின்னதாக ஒரு விளக்கு பூஜை நடத்துவோம். ஒரு 300 பேர் வருவாங்க, அதிகபட்சமா 300-350 பேர். ஏதாவது ஹோமங்கள் பண்ணினா சில நேரங்கள்ல 500-1000 பேர் வருவாங்க. அந்த மாதிரியான நேரங்கள்ல எல்லாம் அவங்கள ஒருங்கிணைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பணியாக இருக்கும். அப்பெல்லாம் அந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி முடித்து விட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க தொடர்ந்து 6 ஆண்டுகள் அதை நிறைவு செய்து பல இடங்களுக்கும் சென்று பாராயணங்களை நிகழ்த்தி நம்ம தர்மத்துக்கு செய்திருக்கக்கூடிய அந்த பெரிய சேவைக்காக முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவன்பான நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான். ஏன்னா இருக்கிறதுலயே பெரிய விஷயம் என்ன அப்படின்னா தர்ம பிரச்சாரம் தான். நாம என்ன செய்யறோம் அப்படின்னா இதனுடைய அல்டிமேட் நோக்கம் என்ன, இதனுடைய உச்சபட்ச நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம தர்மத்தினுடைய பிரச்சாரம். அதுக்கு இப்போ ஒரு அவசியமும் வந்திருக்கு. முன் எப்போதும் இருப்பதை விட இப்போது அவசியம் ரொம்பவே இருக்கு. பார்க்கறதுக்கு வேணா கோவில்கள் நிறைய இருப்பதை போல நமக்கு இருக்கு, கூட்டங்கள் நிறைய வருவதை போல இருக்கு, மக்கள் எல்லாரும் பக்தியோட கோயிலுக்கு போயிட்டு வர்றது போல இருக்கு. ஆனால் எப்போதையும் விட இப்போது அதற்கு ஒரு ஆபத்தும் நிறைய இருக்கு. அப்ப இது மாதிரியான பல விஷயங்களை நாம தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியதற்கு, செய்ய வேண்டியதற்கு, அதெல்லாம் ஒரு தன்னெழுச்சியாக இந்த சகஸ்ரநாம மண்டலி கடந்த 6 ஆண்டுகளை நிறைவு செய்து 7வது ஆண்டுல நீங்க அடியெடுத்து வைத்திருக்கிறீங்க.
உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கு நம்ம பேசணும் அப்படின்னு விரும்பக்கூடிய அந்த தலைப்புக்குள்ள நான் கடந்து செல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் தடுத்தாட்கொண்டு பெருமான் அப்படிங்கிறது இந்த தலைப்பு. தடுத்தாட்கொண்ட பெருமான் உடனே நமக்கு தெரிந்திருது, ஒரு க்ளூ அதுல கிடைச்சிருது நமக்கு. இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி இருக்குமோ, அவருடைய தடுத்தாட்கொண்ட புராணத்தை பற்றியதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்ளூ அதுக்குள்ள இருக்கு. அதுவும் இருக்குது. அதே நேரத்துல சுவாமி எப்படியெல்லாம் நம்மை ஆட்கொள்வார், சுவாமி நம்மை ஆட்கொள்ளணும்னா நாமெல்லாம் எப்படி நடந்துக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்களையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு சின்ன விஷயம் நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்போதெல்லாம் கிரிக்கெட் சீசன் நடக்குது இல்லையா? இன்னைக்கு கூட ஒரு T20 மேட்ச் நடக்குது. நான் இப்போ பல இடங்கள்லயும் இந்த விஷயத்த நான் சொல்றேன். நான் அதுல ஒரு குட்டி பையன் ஒருத்தர் விளையாடுறான். அவன் பேரு வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு பேரு. அவனுக்கு வயது 15. 14 வயது இருக்கும் போதே அவன் கிரிக்கெட்ல உலகக்கோப்பை போட்டியில விளையாண்டான். 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான உலகக்கோப்பை போட்டியில அவன் அப்போதே விளையாண்டான். உலகமே அவனை கண்டு வியந்தது. இந்த கிரிக்கெட்ல யாரெல்லாம் ஒரு தீவிரமான அஞ்ச தகுந்த பவுலர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அவனையெல்லாம் முதல் பாலிலேயே 6 அடிக்கிறான் அந்த பையன். உலகமே கண்டு வியக்கிறது, இது எப்படி இவனுக்கு இது சாத்தியமாகுது? ஒரு சின்ன பையன், அதுவும் அதிகபட்சமாக 15 வயது கூட இன்னும் நிரம்பல. இப்ப சர்வதேச போட்டியிலேயே இன்னைக்கு முதல் போட்டியில விளையாடுறான். இது எப்படி நடக்கிறது? ஒரு 14 வயதுக்குள்ள ஒருத்தன் இந்த அளவுக்கு தயாராகி விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளாகவும் வருகிறது. ஆனா வர முடியாது. 14 வயதுக்குள்ள ஒருத்தர் அவ்வளவு விளையாட்டுகளையும் கற்று, அவ்வளவு நுணுக்கங்களையும் கற்று, அதை இவ்வளவு அழகாக செயல்படுத்தக்கூடியவனாக மாறிவிடவே முடியாது. ஒரு சிறு குழந்தை வயலின் வாசிக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க இந்த சோசியல் மீடியால எல்லாம். எல்லாரும் அவர் குன்னக்குடி வைத்தியநாதனோட பேத்தி அப்படின்னு போடுவாங்க. அது அந்த குழந்தை குன்னக்குடி வைத்தியநாதனோட பேத்தி எல்லாம் இல்ல, யாரோ ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்குள்ள அந்த வயலின் இசைங்கிறது அப்படி ஊறி 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 பெருகிக்கிட்டே இருக்குது. அவ வாசிக்கும் போது ஒரு மெச்சூர்டான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு 60 வயது தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இசை சாதகத்தை செய்து முடித்த ஒருவர் எவ்வளவு அழகாக இனிமையாக வாசிப்பாரோ அப்படி அந்த குழந்தை வாசிக்குது. நமக்கு பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஒரு 5 வயது குழந்தையால அந்த திறமையை, சாமர்த்தியத்தை எப்படி கொண்டு வர முடிகிறது அப்படின்னு சொன்னா, இது இந்த ஜென்மத்தில் வந்ததல்ல. வைபவ் சூரியவன்சி ஒரு 30 ஆண்டுகள் கிரிக்கெட் விளையாடி இருப்பான். இந்த ஜென்மத்தில் அல்ல, போன ஜென்மத்துல விளையாண்டு இருப்பான். அதனுடைய தொடர்ச்சி. நம்ம ஒரு திருக்குறள் அழகா இருக்கு. நீங்க ஒரு பிறவியில ஒரு கல்வி கற்றீங்கன்னா 7 பிறவிக்கும் அந்த கல்வி உங்களை தொடர்ந்து வரும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து 7 தலைமுறைக்கும் உங்களுக்கு 7 பிறவிக்கும் வந்துகிட்டே இருக்கும். சின்ன வயசுலயே ஒரு சிலர் பிசினஸ்ல பெரிய ஆட்களாக ஆயிடுவாங்க. எப்படி ஆகுறாங்க? அவங்களுக்குள்ள அது இருக்குது. அதுக்காக தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பிறப்பினுடைய நோக்கமும் அதுவாக தான் இருக்கிறது. அப்படிதான் நமக்கு பாரம்பரியமாக வரக்கூடிய அந்த அறிவை போலதான் பக்தியும் நாம பிறக்கும் போதே கூட வருகிறது. முன் ஜென்மத்திலே நாம் உரிய தவத்தை செய்திருக்காவிட்டால் இன்றைக்கு நாம் ஆத்திகர்களாக இருக்கவே மாட்டோம். ஆத்திகர்கள் என்பது வெறுமன கோவிலுக்கு போயிட்டு வர்றது மட்டுமல்ல, அதையும் தாண்டி இறைவன் நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடை உடைய நிலைதான் ஆத்திகம். இது எங்க இருந்து வருது? போன பிறவியிலிருந்து நமக்கு முன் 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 தவங்கள்லாம் செய்திருந்தோம்னா அது நமக்கு சேரும். போன பிறவியில செய்த பயன் நற்பயனாக இருந்ததுன்னா இந்த பிறவியில நமக்கு நன்மைகளை அனுபவிக்கிறோம். போன பிறவியில பிழைகள் இருந்தா இந்த பிறவியில நாம கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். இப்படி பிறவிதோறும் வினைகள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, நாம செய்துகிட்டே இருக்கோம். அதனாலதான் அடியார்கள் எல்லாம் கேட்கும் போது கேட்டாங்க, இறைவா பிறவாத வரம் வேண்டும். பிறக்கவே கூடாது, பிறக்கவே வேண்டாம். ஒருவேளை
அப்படி பிறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் உன்னை மறவாத வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இறைவன்கிட்ட நாம முதல்ல சொல்ல வேண்டியது என்ன? என்னுடைய கர்ம வினைகள், நாம இந்த பிறவியில என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாமே ஒரு கவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும்னு தெரியாது. அடுத்து ஒரு பிறவியை கொடுத்துடலாம், அதுக்கு அடுத்தும் ஒரு பிறவி இருக்கலாம். அது என் கையில இல்லவே இல்லை. ஒருவேளை அப்படி பிறவி ஏற்படுகிற பொழுது, இறைவா என்னை கைவிட்டுடாத, தடுத்து ஆட்கொண்டு விடு அப்படின்னுட்டு இறைவன்கிட்ட முதல்ல நாம விண்ணப்பம் பண்ணணும். அப்படிப்பட்ட விண்ணப்பம் பண்ணுகிற போது நமக்கு இயல்பாகவே இறைவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கொடுத்துறோம். சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய சரிதம் நமக்கு அதுதான் சொல்லுது. அவரை பூலோகத்திற்கு அனுப்பி தொண்டர்களினுடைய வரலாற்றை எல்லாம் எழுதச் செய்ய வேண்டும். ஒரு பாடலாக திருத்தொண்டர் தொகையை செய்ய வேண்டும். முதல்ல தொகுக்கணும். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அநேகமான சிவனடியார்கள் இருக்காங்க, ஏராளமான சிவத்தொண்டை செய்திருக்காங்க. அந்த தொண்டு எல்லாம் யாரு யார் என்ன செய்திருக்கா அப்படிங்கிற பேரளவிலாவது முதல்ல தொகுக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய வரலாறு எழுதணும். அப்ப முதல்ல பேரளவுல தொகுக்கிறதுக்கு ஒருத்தரை அனுப்பணும் அப்படின்னு சுவாமி முடிவு பண்ணினார். அவர் தன்னோடே இருக்கக்கூடிய ஆளாள சுந்தரரை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு முடிவு செய்தார். அப்போ ஒரு அருள் விளையாடலை நிகழ்த்துறாரு. அங்கே அவர் 2 பெண்களை பார்க்கிறார் கைலாயத்துல. ஒரே ஒரு கணம் அவருடைய மனதுல அந்த பெண்கள் அழகாக இருக்கிறார்களேன்னு தோணுச்சு, அவ்வளவுதான், அதிகபட்சமாக இல்லை. அடுத்த கணம் ஈசன் சொன்னாரு, நீ பூலோகம் போய் வாழ்ந்துட்டு ஆசைகளை விட்டு விட்டு திரும்ப வந்துடு. அது மட்டும் இல்ல, நோக்கம் அதுவல்ல, பூலோகத்துல போய் சிவனடியார்களை பற்றிய ஒரு திருத்தொண்டர் தொகைங்கிறத உன்னை எழுதணும், அதுக்காக நீ போ அப்படின்னு அவரை அனுப்பி வைக்கிறார். சுந்தரர் ஒரு நிமிடம் ஆடி போயிட்டார். ஏன்னா அந்த சுந்தரரும் சரி, அந்த 2 பெண்களும் சரி, காலம் காலமாக கைலாயத்துலதான் இருக்கிறாங்க. பூக்களை பறித்து சுவாமிக்கு நாள்தோறும் அர்ச்சனை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கணம்தான் இந்த மனம் தடுமாறியது. அதுக்கு பூலோகத்துக்கு அனுப்புறதா அப்படின்னு சுந்தரர் என்ன பண்ணிட்டார்? நடுங்கி போயிட்டார். சுவாமி, சாதாரணமாக போனவர்களே என்ன ஆவார்கள்னு தெரியாது, ஒரு இச்சையின் காரணமாக நீங்க என்ன அனுப்புறீங்களே, அந்த பூலோகம்ங்கிறது ஒரு மாயம், அதுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன்னா எவ்வளவு காலம் சுவாமி நான் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம் வருகிறது. அந்த வருத்தத்தின் காரணமாக சுவாமி கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. ஒருவேளை நான் ஏதாவது ஒரு கணத்திலே அந்த மாய சுழலில் சிக்கிக் கொள்பவனாக ஆகிவிடுவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த கணத்துல என்ன தடுத்தாட்கொண்டுடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பூலோகத்துல அவர் வளர்ந்து 16 வயதாகி அவருக்கு திருமண கோலம் திருமண கோல நாளுல சுவாமி அவரை மீட்டுக்கிட்டு போறார். வாழ்க்கையில பல நேரங்கள்ல நடக்கக்கூடியவைகள் எல்லாம் நாம பார்க்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வரும். ஒரு 16 வயது பையன் திருமண மேடைக்கே வந்துட்டான். நல்ல செல்வ செழிப்பான ஒரு ராஜா வீட்டுல வளர்ந்தவன், சிவாச்சாரியாருக்கு மகனாக பிறந்தவன், அழகே உருவாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு திருமணம். அந்த திருமணத்தினுடைய மேடை வரைக்கும் வந்தாச்சு. ஒரு 5 நிமிடம் ஆனா கன்னிகாதானம் முடிஞ்சு திருமணமும் நடந்துடும். ஆனா ஒரு சுவாமி வராரு, ஒரு வேதியர் இவன் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிடுறார். அந்த இளைஞனினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவனுக்கும் அப்படிதான் இருந்தது. அவன் ஒன்னும் அந்த கணத்துல அவ்வளவு பக்குவமாக இல்லை. பைத்தியமா உனக்கு அப்படின்னு கேட்கிறான். வந்திருக்கிறது சுவாமின்னு தெரியாம தான் கேட்கிறான். ஆனா சுவாமி என்ன பண்ணிருக்கணும்? யாரு என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் போல இருக்கிறதா? சரி, கல்யாணம் பண்ணிக்கோ, இங்கேயே இரு, பிறவி சுழல்ல சிக்கிக்கோ, தொடர்ந்து இங்கேயே பிறவிதோறும் பிறந்து 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 என்னைக்காவது ஒரு நாள் தவம் செய்து என்னிட சேரு அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சுவாமிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம கொடுத்துட்டோம்னா சுவாமி விடமாட்டார். நீங்க பிழை எவ்வளவு செய்தாலும்
சுவாமி தொடர்ந்து உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு, உங்க பின்னாடி வந்துகிட்டே இருப்பாரு. அதனாலதான் சொல்றேன், முதல்ல சுவாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணுவோம். சுவாமி, எங்களை இதுலயே விட்டுடாதீங்க, எங்களை இதுல இருந்து காப்பாத்துங்கன்னு முதல்ல அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுவோம். அதுக்கடுத்து நிறைய நடந்தது அந்த திருமண வீட்டுல. கோவம் சுந்தரர் என்ன பண்றாரு, அந்த ஓலையை பிடுங்கி கிழித்து போட்டுறாரு. அவரோட உரிமை இல்லாமல் பிடுங்கி ஓடி போய் கிழித்து போட்டு இப்ப என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இன்னொரு ஓலை இருக்குன்றாரு. இதெல்லாம் சுவாமி எதுக்கு வம்புக்கு செய்யணும்? உனக்கு விருப்பம் இல்ல, சரி அவனுக்கு விருப்பம் இல்லை, அவனை விட்டுடு அப்படின்னு சுவாமி விட்டுட்டு போயிடலாம்ல. ஏன்னா இந்த உயிரினுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்கள்லயே தழைத்து கிடப்பது. உங்களுக்கெல்லாம் அந்த அருந்தவ பன்றியினுடைய கதை தெரியும். பாரதியார் சொல்லி இருக்கக்கூடிய கதை. ஒரு மாபெரும் முனி இருந்தார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்த பிறவியில நாம் பன்றியாக பிறக்க போகிறோம்னு. பிறப்பதற்கு முன், அவர் இறப்பதற்கு முன்பாக சொல்லிட்டு இருக்கிறாரு தன்னோட சீடன் கிட்ட, நான் ஏதோ ஒரு இடத்துல பன்றியாக பிறக்க போறேன், அந்த இழிவான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என்ன பண்ணிடு, கொன்று விடு, உடனே நான் அந்த பிறவியிலிருந்து விடுபட்டுருவேன். அந்த குருநாதரும் இறந்து போயிட்டாரு. சீடன் தன்னுடைய குரு எங்கே பன்றியாக பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தவம் இருந்து கண்டுபிடிக்க தேடுறான். சில நாட்கள் ஆகிவிட்டது, உடனே கண்டுபிடிக்க முடியல. ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டான். சில காலங்கள் கழித்து அவனை போய் கண்டுபிடித்து அந்த பன்றியை பார்த்து அந்த பன்றியை கொல்ல போகிற பொழுது அந்த பன்றி சொன்னது, நிறுத்து, எனக்கு இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தைகள்னு சக பன்றிகளை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்து அந்த பன்றியாக வாழ்கிற வாழ்க்கையை அது அனுபவித்தது. அப்ப அந்த சீடன் சொன்னா, ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் விட்டுட்டு போயிட்டான். அதுதான் இந்த உலகத்தினுடைய உயிரினுடைய இயற்கை. நாம பிறக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சுழல்ல நம்மள சிக்க வைத்து விடக்கூடியது. ஆனா நம்ம சுவாமி கிட்ட அந்த சீடன் வேண்டுமானால் விட்டு போயிருக்கலாம். ஆனால் சுவாமி கிட்ட நாம அந்த பொறுப்பு கொடுத்துட்டோம்னா, ஏதாவது ஒரு கணத்துல சுவாமி நம்மை நிச்சயமாக தடுத்து ஆட்கொள்வார். இதுக்கு பலவிதமான உதாரணங்கள் நமக்கு காலந்தோறும் இருக்கிறது. இங்க 3 ரத்தினங்கள் குறித்து மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் சைவத்துல 3 ரத்தினங்கள் அப்படின்னு 3 பெண்மணிகளை தான் சொல்வது வழக்கம். இங்க நிறைய தாய்மார் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் என்னுடைய கோடான கோடி நமஸ்காரம். உங்களால தான், உங்களை போன்ற தாய்மாரால தான் காலம் காலமாக நம்மளுடைய தர்மமானது நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது. எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், ஆனா அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி அந்த தர்மத்தை கொண்டு செலுத்துகிறவர்கள் அவர்கள்தான். முதல் ரத்தனமாக திகழ்பவர் புனிதவதி. நம்ம சார் சொன்னாங்க, நாங்க இந்த ஊருக்கு போனோம், லலிதாம்பிகை கோயிலுக்கு போனோம், அதுக்கப்புறம் திருச்சானூர் போனோம், தல யாத்திரைகள் சென்று அங்கெல்லாம் நாங்க பாராயணம் செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி தல யாத்திரை செய்து பாடல்கள் பாடி இறைவனை வழிபட வேண்டும் என்பதை முதலில் உருவாக்கியது அந்த புனிதவதி என்கிற தாயார் தான். அந்த தாயார் தான் முதல்ல ஊரா போறாங்க. சுவாமி ஒருத்தரை ஆட்கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, எப்பாடுபட்டேனும் அவர்களை ஆட்கொண்டுருவார். அதுக்கு மேல அவங்கள விடவே மாட்டார். அவங்க அதுதான் அப்படின்னு அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக செய்வார். புனிதவதி ரொம்ப நல்ல பெண்மணி, ரொம்ப நல்ல பெண்மணி. கணவனை தவிர வேற யாரையும் கடவுளாக நினைக்காதவர். ஆனா அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் அதுவல்ல அப்படிங்கிறது சாமிக்கு தெரியும். சுந்தரரோட வாழ்க்கையில திருக்கைலாய சரித்திரத்துல அங்க இருக்கிறதுனால நமக்கு அது தெரியுது. காரைக்கால் அம்மையார் பற்றி அந்த தகவல்கள் எல்லாமே அவங்க முற்பிறப்பில எங்க இருந்தாங்க, எப்படி சுவாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணினாங்க அப்படிங்கிற தகவல்களை நம்ம விட்டுட்டோம்னா, ஏதோ ஒரு காரணத்துல தாயார் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த புனிதவதி அம்மாவும் சுவாமி கிட்ட விண்ணப்பம் வச்சிருப்பாங்க. சுவாமி விடாது என்ன பண்றாரு, அவங்களை கரை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல திருவிளையாடல்களை நடத்துறாரு. சுவாமி இந்த பூ உலகத்துல 3 இடங்கள்ல தான் சாப்பிட்டார். 3 விஷயங்கள் தான் சாப்பிட்டு இருக்கிறதா எனக்கு தெரியுது. ஒன்று மாம்பழம், மற்றொன்று பிட்டு, 3வது களி.
மற்ற இடங்கள்ல எல்லாம் சாப்பாடு தயாராகும், இலை போடுவாங்க, சாப்பிட உட்காருவாரு, கையில வாங்குவாரு. ஆனா அடுத்த கணம் தன்னுடைய இயல்பு நிறையை மறந்து, தன்னுடைய அந்த தோற்றத்தை மறைத்து அப்படியே ரிஷபாரூடராக காட்சி கொடுத்துடுவார். அப்படி அவர் மாம்பழம் சாப்பிட்ட கதைதான் புனிதவதியினுடைய சரித்திரத்தோட தொடர்பு படுகிறது. மாம்பழத்துக்குன்னு ஒரு திருவிழா. ரொம்ப அற்புதமான நேரத்துல நாம் இதெல்லாம் பேசுறோம். நாளைக்கு நமக்கு சனி பிரதோஷம் வருது. திங்கட்கிழமை அன்னைக்கு மாங்கனி திருவிழா வருது. அப்படியே காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய கூடிய சரித்திரம் அது. முதல் பழம் கொடுத்தேன், 2வது பழத்தையும் கொடு என்று கணவன் கேட்கிறான். கணவன்கிட்ட பொய் சொல்ல மனம் இல்ல, இறைவன்கிட்ட வேண்டி ஒரு பழத்தை பெற்று கொண்டு வந்து கொடுக்கிறா. அதை அவன் உண்டுட்டு இது ரொம்ப சுவையா இருக்குதே, இது 2 ஒரு மரத்து பழமாக இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி இது ஏது அப்படின்னு கேட்கிறான். அப்போ அந்த அம்மா நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பக்கத்து வீட்டுல கொடுத்தாங்க, எதிர்த்த வீட்டுல கொடுத்தாங்க, அந்த பழம் எனக்கு தானே, நான் சாப்பிட்டுட்டேன், இல்ல ஒரு சிவனடியார் வந்தார் போட்டுட்டேன், ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இத நான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன், இன்னொரு பழத்தை சுவாமி கிட்ட கேட்டேன், சுவாமி கொடுத்தாருன்னா. நம்ம எதுவும் சொன்னா நம்ப மாட்டோம். அதுதான் மனித இயல்பு. அந்த வணிகனுக்கும் அதுல நம்பிக்கை வரல. அப்படியானால் இன்னொரு மாம்பழத்தை கொண்டு வர சொல்லு, நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். இது என்ன சோதனை? உடனே அந்த அம்மா, சுவாமி உங்களுடைய பேச்சை நம்பி, உங்களுடைய கருணையை நம்பிதான் அந்த உண்மையை சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுத்து, இன்னொரு பழத்தை கொடுங்க. கொடுத்தார். அது அவனுடைய கைக்கு வந்தது, பார்த்தான், மறைந்து விட்டது. ஏன்னா அவன் என்ன கேட்டான், நான் பார்க்கிறேன் அப்படின்னு தான் கேட்டான். பார்த்தான், மறைந்து விட்டது. அடுத்த கணம் அவன் ஆடி போயிட்டான். பெண்மணியோடு வாழலாம், தெய்வத்தோட நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அன்றைக்கே விட்டு விட்டு அவன் எங்க போயிட்டான், வேற ஊருக்கு போயிட்டா, வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டா. அவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு புனிதவதினே பேர் வச்சு வளர்க்குறான். எவ்வளவு நல்லவன் பாருங்க. இந்த பெண்மணி கொஞ்ச நாள் காத்திருந்தா, திரும்ப போனா, அவன் காலிலேயே விழுந்து கேட்டா. அவன் சொன்னா, அவன் திரும்ப காலில் விழுந்துட்டான். தாயே நீ தெய்வம், உன்னோடு என்னால குடுத்தன நடத்த முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா நேரடியாக ஈசனை சரணடைந்து கேட்ட விஷயம், எனக்கு பேயுரு கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறது தான். ஔவையார் வயதான ஒரு கிழவியினுடைய தோற்றத்தை கேட்டு பெற்றுக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த அம்மா என்ன பண்றாங்க, பேயுரு வேண்டி பெறுகிறார்கள். பேயுருங்கிறதுல ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னா, கிழவியா இருந்தா கூட இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க, பாசமா பேசுவாங்க, பாட்டி வான்னுவா, ஒரு குழந்தை கூப்பிடும், உட்காரும், அதோட அன்பா இருப்பாங்க, எங்களோட உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னுவாங்க. அந்த இதுல ஒரு பாசத்துல சிக்கிக்க வாய்ப்பு இருக்கு. பேயுருவோடு இருந்தால் யாரும் பக்கத்திலேயே வரமாட்டாங்க. அதனால பேயுரு கொடு. அழகான ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தலையாத்திரை எல்லாம் போக முடியாது, பேயுருவோட போனா ஒரு பையன் பக்கத்துல வரமாட்டான். அடுத்தது சுவாமிக்கு ரொம்பவே பிடித்தது 2 விஷயம். ஒண்ணு பூதங்கள், இன்னொன்னு பேய். பூதங்களும் பேய்களும் என்ன பண்ணுமா, ஈசனினுடைய கண் பார்வையை அறிந்து கொண்டு செயல்படுத்துமா. இதை தூக்கி அங்க போட்டுரு அப்படின்னு பூதங்கள் கிட்ட சொல்ல வேண்டாம். அவர் வாட்டு பொன் வானத்திலிருந்து நெல் மூட்டையாக அவர் என்ன பண்ணிடுவார், கொட்டிடுவாரு. பூதகணங்கள்லாம் ரொம்ப நல்ல பிள்ளையா இங்க இருந்து அங்க கொண்டு போய் வைக்கும். அவர் வாட்டு பொண்ணை கொட்டிடுவாரு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். சுவாமியினுடைய மனம் என்ன என்பதை தெரிந்துதான் இந்த பேய்களும் பூதங்களும் செயல்படுமா. இந்த அம்மையார் அதற்காகவும் பேயுரு கேட்டு பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இன்னைக்கும் அந்த அம்மாவுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற நாயன்மார்கள் எல்லாம் நின்றுகிட்டு இருப்பாங்க, இந்த அம்மா உட்கார்ந்து இருப்பாங்க. காரணம், அந்த அம்மா இந்த உலகத்துல யாருக்கும் பிறவிய கொடுக்கல, மகப்பேறு வாய்க்கல. ஆனா இந்த உலகத்தில் பிறவாத ஒருவனினுடைய தாயாக அவங்க மாறிட்டாங்க. அதனாலதான் ஈசன் பார்த்த உடனே சொன்னார், எம்மை பேணும் அம்மை காண். எங்க அம்மா மாதிரின்னு இல்லை, எம்மை பேணும், என்னை பார்த்துக்கிறா பாரு, என்னை பத்தி பாக்குறா அப்படின்னா, என்னை கவனிச்சுக்கிறா அப்படின்னா,
மேல எவ்வளவு பரிவை ஈசன் வச்சிருப்பாரு. தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் என்ன பண்றாவோ, பல இடங்களுக்கும் போகிறா, பல பாடல்களை பாடுறா. உலா பாடுறா, அந்தாதி பாடுறா, இரட்டை மணி மாலை பாடுறா. இது எல்லாம் பிற்காலத்துல வரக்கூடிய தேவார மூவர்களுக்கு பெரிய பயன் என்னன்னா, எப்படி ஈசனை பாட வேண்டும், எப்படி வழிபட வேண்டும், தலையாத்திரை செய்து தரிசனம் செய்து பாடல்கள் செய்வதன் மூலம் எப்படி இந்த சைவத்தை நாம போற்ற முடியும் அப்படிங்கறத ஒரு வழி காட்டிட்டு போயிருக்காங்க. காரணம், அதுக்கு அடுத்த காலகட்டம்ங்கிறது சைவத்துக்கும் பிற மதங்களுக்கும் சமணத்துக்கும் பெரிய போட்டி வரக்கூடிய ஒரு காலம். அதனால முன்னாடி ஒரு ரோட் மேப் போட்டு வச்சுட்டு அந்த தாயார் என்ன பண்ணிட்டாங்க, ஈசனுக்கு அந்த திருவடிகளுக்கு அருகிலேயே அமர்ந்து இன்னைக்கும் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது ஐதீகம். அந்த முதல் ரத்தினம் காரைக்கால் அம்மையார். இந்த நேரத்துல நாம அவங்கள நினைத்து ரொம்ப மகிழணும். இரண்டாவது ரத்தினம்னு சொன்னா அது திலகவதியார் தான். திலகவதியாரை போல ஒரு பெண்மணியை இந்த உலகத்துல பார்ப்பது கடினம். ஏன்னா அவங்க காலத்துல சகல மதங்களும் சைவத்தை ஒழித்து கட்டுவதற்காக இறங்கிட்டாங்க. நான் இந்த இடத்துல சைவம் அப்படின்னு போட்டிருக்கிறத இந்த காலகட்டத்துக்கு நாம் என்ன பண்ணணும், சனாதனம் அப்படின்னு போட்டுக்கணும். பிற மதங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிற காலகட்டத்துல திலகவதியார் வாழ்றாங்க. அவங்களுடைய தம்பி தான் மருள் நீக்கியார். அழகா பேர் வச்சிருக்காங்க. மருள் அப்படின்னா இருள் அப்படிங்கிறதோடைய மருவுதான் மருள். அந்த மருள் நீக்கியார் என்ன பண்றாங்க, நல்ல சிவபக்தி நிறைந்த குடும்பம் தான். ஆனா குடும்பத்துல ரொம்ப கஷ்டம். திடீர்னு அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அக்காக்கு பிக்ஸ் பண்ணி இருந்த கணவன் இறந்து போயிட்டார். திருமணமாகல, பிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. பிக்ஸ் பண்ணி இருந்த கணவன் இறந்து போயிட்டார். ரொம்ப கடினம். அக்கா என்ன சொல்ற, நானும் இறக்குறேன் அப்படின்ற. அப்போ மருள் நீக்கியார் அழுகிறார். அந்த குழந்தை 7 வயது தான் ஆகுது. அவன் சொல்றா, அக்கா நீ என்னை விட்டு போயிடாத. ஒருவேளை திருமணம் ஆகி இருந்தால் திலகவதியார் உண்மையிலேயே என்ன பண்ணிருக்கலாம், அந்த கணவனோட சேர்ந்து தானும் தன்னுடைய உயிரை மாய்த்திருப்பாங்களோ என்னவோ. ஆனா தம்பியினுடைய கோரிக்கையை கேட்டு தம்பிக்காக வாழ்வது என்று முடிவெடுக்கிறார்கள். தம்பியை வளர்த்தெடுக்கிறாங்க. குடும்பங்கள் எல்லாம் கஷ்டங்கள் வருகிற பொழுது சுத்தி இருக்கிறவன் எல்லாம் பார்த்துட்டே இருப்பான். நம்ம தெருவில் இருக்கிறவங்க கஷ்டப்படுகிற போது நாம முடிந்தா போய் விசாரிக்கணும். ரொம்ப முடியாம இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்க வீட்டுல வேற ஏதோ பிரச்சனை, சார் என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, நான் ஏதாவது உதவ முடியுமா, நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிற வார்த்தைகளை நாம கேட்கணும். அவங்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்யணும். நிறைய பேர் எனக்கு இதை செய்யுங்க, இந்த உதவியை செய்யுங்கன்னு கேட்ட மாட்டாங்க. அவங்க ரொம்ப தாராளமா என்ன பண்ணுவாங்க, கேட்டதே சந்தோஷம் சார், நீங்க கேட்டதுலயே எங்க மனசு நிறைஞ்சிருச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நாம கேட்க தவறிட்டோம் அப்படின்னா மற்றவர்கள் போய் கேட்பாங்க. இது போன்ற தருணங்களுக்காக காத்து கொண்டிருந்து நாங்க சரி பண்றோம் சார், நாங்க சரி பண்றோம், எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணிடுவோம், நாங்க ஜெபம் பண்ணோம்னா எல்லாம் சரியா போயிடும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அங்க போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சரியாகுதா சரியாகலையான்னு பார்ப்பாங்க, அவங்களோட தொடர்ந்து பேசுவாங்க. பேசி பேசி அவர்களுடைய மனதை மாற்றி அவர்களை என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய தர்மத்துக்கு புறம்பாக மாற்றுவார்கள். இது இப்ப இல்ல, மருள் நீக்கியார் திலகவதி காலத்திலேயும் இருந்தது. மருள் நீக்கியாரை பிடித்து சமணர்கள் பேச 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 அவர் அப்படியே மாறிட்டார். மாறினது மட்டும் இல்ல, அவங்களுடைய சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் அப்படியே கரைச்சு குடிச்சிட்டார். அவங்கள அவர் பெரிய ஆளாயிட்டார். தர்மசேனர்னு அவருக்கு பட்டமே கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய உயரத்துக்கு வந்துட்டாரு. அவருடைய அந்த சமண மதத்துல இந்த செய்தி எல்லாம் திலகவதியார் காதல விழுது. சுவாமி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு தானே நான் உயிரோட இருக்கேன், நீங்க இதை தடுத்தாட்கொள்ள கூடாதா, அவனை திரும்ப இங்க அழைச்சிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறார் திலகவதியார். திலகவதியாரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். திருநாவுக்கரச பெருமானுக்கு முன்பாகவே திருப்பணிகளின் மூலம் ஈசனுக்கு சேவை செய்ய முடியும் என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்தியவர் அவர்தான்.
அவர் பலகாலமாக அதை செய்கிறார். திருவதிகையில இருந்து ஒரு மடம் அமைச்சுக்கிட்டு அந்த கோவில்ல அழகாக திருப்பணிகள் செய்து கொண்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க இங்க சிவ சிவ சிவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அங்க உங்களுடைய தம்பியும் அவனுடைய ஆட்களும் என்ன பண்றாங்க தெரியுமா? ஈசனை குறித்து அவதூறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஈசன் என்ன பண்ணா? விஷத்தை குடிச்சான்ல, எங்க நீ குடிக்கிறியா? உன்னுடைய கடவுள் தானே, எங்க நீ குடி என்று சும்மா போறவனை கூப்பிட்டு வச்சு கிண்டல் பண்றது. பொதுவாக எல்லா மதங்களுமே ஒரு குறைவான எண்ணிக்கையில இருக்கும்போது சமரசமும் நல்லிணக்கமும் பேணுவார்கள். அவர்களே மெஜாரிட்டி ஆயிட்டாங்க, அவங்களே பெரும்பான்மையாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கடுமையாக தங்களுடைய மதம் குறித்து என்ன பண்ணுவாங்க? வலியுறுத்துவாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம், இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோம். அந்த காலத்திலேயே அப்படிதான். சமணம் அந்த காலத்துல ராஜாக்களினுடைய மதமாக மாறிவிட்ட பிறகு இந்த அட்டகாசங்கள் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் திலகவதியார் கேள்விப்படுறார். சுவாமி கிட்ட ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கிறாரு. சுவாமி அந்த கணத்துல அவருடைய கனவுல போய் எல்லாவற்றையும் சொல்றாரு, நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவனும் இங்க கைலாயத்துல இருந்து வந்தவன் தான். அவர் ஒரு முனிவன், வாகீசன். தேவையில்லாம அவன் போய் ராவணேஸ்வரனுக்கு உதவி செய்ய போய் இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறான், பிறவி எடுத்திருக்கிறான். அவனை விடவே மாட்டேன், கவலைப்படாத, அவனுக்கு சூளை நோயை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சூளை நோய்க்கு ஆட்பட்டார். அந்த மதத்தில் இருக்கிறவர்கள் எல்லா முயற்சி செய்து பார்த்தாங்க, அதுல அவங்க தோற்று போனார்கள். அப்போ தர்மசேனருக்கு மனதுக்குள்ள தன்னுடைய அக்காவினுடைய நினைவு வருகிறது. தனக்காகத்தானே தன்னோட அக்கா எல்லாத்தையும் விட்டாங்க, தனக்காகத்தானே அக்கா தன்னுடைய அப்பவே வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தனக்காக மட்டும்தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த அக்காவினுடைய மனதை நோகடித்த பாவத்துலதான் எனக்கு இந்த நோய் வந்திருக்கிறது அப்படின்னு நினைத்து, எங்க அக்கா கிட்ட போய் சொல்லு, எனக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. திலகவதியார் நாங்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி மறுத்து அனுப்பிடுறாங்க. சமணர்கள்ல இன்னைக்கு பாதி சமணர்கள் ஆடை அணிகிறாங்க, பாதி பேர் ஆடை அணிய மாட்டாங்க, திகம்பரர்களாக இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு பெண்மணி எப்படி போக முடியும்? நாங்கெல்லாம் வரமாட்டோம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்ப அவர் வர்றார். ஒரு நாள் மாலை பொழுதுல, அப்படியே பொழுது சாய்ந்த பிறகு தர்மசேனராக இருந்தவர் அப்படியே வருகிறாரு, ஈசனை வருகிறாரு. அந்த திருநீற்று மண்டபத்துக்கிட்ட வந்த உடனே திலகவதியாரை பார்க்கிறார், அவரை வணங்குறாரு. திலகவதியார் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி திருநீரை கொடுக்கறாங்க, அதை அவர் பூசுகிறார். பூசிய கணத்திலிருந்து அவருக்கு இருந்த அந்த சூளை நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. திருநீற்றினுடைய பெருமையை திருநாவுக்கரசர் பாடுகிறார். முதல்ல திருநீற்றினுடைய பெருமையை பாடியது திருநாவுக்கரசர், அதற்கு பிறகு சம்பந்தர் பாடுகிறார். அதற்கு பிறகு அவர் பல தொண்டுகளை செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு இயக்கமாக மாறி தொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அந்த அவசியம் அப்பவும் இருந்தது. நீங்க ஒரு இயக்கமாக இணைந்து தொண்டாற்றவில்லை என்றால் உங்களுடைய எதிரிகள் உங்களை என்ன பண்ணிடுவாங்க? ரொம்ப எளிதாக வீழ்த்திடுவாங்க. திருநாவுக்கரசர் என்ன பண்ணாரு? ஒரு பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதனாலதான் அவருக்கு அவ்வளவு ஃபாலோவர்ஸ். அதுல சாதி மதம் எல்லாம் கிடையவே கிடையாது. பூசலார் என்ன சாதி, திருநாவுக்கரசர் என்ன சாதி, அதெல்லாம் ஒண்ணும் சாதிகள்லாம் அங்க எங்கேயுமே எதுவுமே கணக்கில் வராது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அடியாரை உருவாக்கி கொடுத்தவர் தான் திலகவதியார். அவர்தான் 2வது ரத்தினம். 3வது ரத்தினமாக திகழக்கூடியவர் கமலவதியார். கமலம்னா பத்மம், பத்மாவதி தாயாரினுடைய அம்சம்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து ஒரு ராஜாவினுடைய மனைவியாக இருந்தாங்க. ராஜாவினுடைய மனைவினா எவ்வளவு சௌகரியங்கள் செல்வாக்கோடு இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை அவங்க கருத்தரிக்குது, கரு வந்து அவங்க தாங்குறாங்க. என்னைக்கு அவங்களுக்கு வந்து குழந்தை பேரு உண்டாகி இருக்கிறதுன்னு தெரியுதோ அந்த கணத்துல இருந்து அரண்மனையில இருக்கிற எல்லாரும் ஒருத்தர் அந்த அம்மா அப்படியே தாங்குறாங்க. ஏன்னா நல்லபடியாக அரசரினுடைய வாரிசு பிறக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு. இதுல வந்து ஒரு வாய்மொழியாக ஒரு கதை ஒன்று உண்டு, அவங்களோட வாழ்க்கையிலே நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு கதை. சுருக்கமாகவே சொல்றேன்.
ஒரு காட்டுல ஒரு பெண் இருந்தா, விறகு வெட்டக்கூடியவள், நிறை மாத கர்ப்பிணி. நிறை மாத கர்ப்பிணியான அந்த பெண் தினமும் காட்டுக்கு போவா, விறகை வெட்டுவா, தலை மேல சுமப்பா, கிளம்பி வந்துடுவா. இது தினமும் நடக்கக்கூடியது. ஒரு நாள் பிரசவத்திற்கான நாள் வந்து விட்டது. அதுக்காக அவ வேலையை நிப்பாட்டல, அவ கிளம்பி நேரா போயிட்டா. அங்க போய் விறகை வெட்டிட்டு வர்றா, பிரசவ வலி வந்துருச்சு. ஒரு மரத்துக்கு பின்புறம் போனா, அந்த விறகு கட்டைகளை கீழே போட்டா, தன்னுடைய குழந்தையை தானே ஈன்றெடுத்தால், தொப்புள் கொடியை கட் பண்ணினா, அதை கையில எடுத்தா, அதை கிளீன் பண்ணினா, திரும்ப மீண்டும் தலையில வந்து விறகை சுமந்து கொண்டு புறப்பட்டா. இதையெல்லாம் மன்னன் பார்க்கிறான். மன்னன் ஓரளவுக்கு என்ன நடந்தது என்பதை அந்த காட்டுக்கு வேட்டையாட போகிற போது தெரிந்து கொண்டான். ஒருத்தி வந்தா, குழந்தை பெத்தா, தலையில தூக்கி வச்சுட்டு போயிட்டா. எப்படி ஒரு ஈஸியான ஒரு வேலையா இருக்கு. நம்ம குடும்பத்துல நம்மளுடைய மனைவி இருக்கிறா, ஆனா அவளை எல்லாம் உட்காந்து அந்த தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்களே. முதல்ல அதை கட் பண்ணணும், இந்த மாதிரியான வாழ பழக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறா. இனிமே யாரும் அவளுக்கு எந்த சேவகமும் செய்யக்கூடாது. அவளோட நீங்க என்ன பண்ணுங்க, அவளுக்கு தேவையானதை அவ தான் செய்துக்கணும். நீங்க வேணா சமைச்சு வச்சிருங்க, அவ எடுத்து போட்டு சாப்பிடணும். தட்டை முதற்கொண்டு அவ தான் கழுவணும். பிற அரண்மனை பணிகள்ல குறைந்தபட்சம் அவளுடைய அறையில இருக்கக்கூடிய வேலைகளையாவது அவ தான் செய்யணும். ஒருவேளை அந்த ராஜா இந்த காலத்துல இருக்கிற டாக்டர்கள்லாம் சொல்வதை போல ஒரு எண்ணமாக இருக்கலாம். நல்லா வேலை பார்த்தா நல்ல பிரசவமாகும் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்களோ என்னமோ. அந்த ராஜாக்கு திடீர்னு அந்த அந்த காட்டு பெண்ணை பார்த்ததுல இருந்து தன்னுடைய மனைவியை அப்படி மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். எல்லாருக்கும் எல்லாம் செட் ஆகாது. நீங்க என்னதான் நீங்க வந்து சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒரு சிலர் அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப முடியாது, அவங்களுக்கு சௌகரியங்களை கொடுத்துதான் ஆகணும். அந்த ராணி ஒரு 3 நாள் இந்த வேலைகளை எல்லாம் சகித்து கொண்டு செய்து கொண்டே இருக்கிறார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மந்திரியை கூப்பிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை சொல்றா. நல்லாதான் இருந்தாரு என்னுடைய வீட்டுக்காரர், ஆனா 3 நாள்களாக இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கிறார், என்னால எதுவுமே செய்ய முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன காரணம்னு எப்படியாவது கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மந்திரி கிட்ட சொல்றாரு. மந்திரி வந்து ஒரு வழியாக விசாரித்து என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். ராஜா கிட்ட போய் நேரடியாக, ராஜா இது ரொம்ப தவறு, அப்படிலாம் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா அவர் எந்த அளவுக்கு ஏற்றுப்பாருன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா ராஜாக்கள்லாம் வந்து அவங்க மூடு பிரகாரம் தான் இருப்பாங்க. ராஜாக்கு ஒரு பூந்தோட்டம் இருக்கு, ரொம்ப அருமையான பூந்தோட்டம். அங்க அவ்வளவு மலர்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப நேசிப்பார். அவர் நல்ல பக்தி இருக்கிறவர் தான், சுவாமிக்கு மலர்களை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு விரும்புறவர். அதனால அவ்வளவு பெரிய அழகான பூந்தோட்டத்தை அங்க உருவாக்கி இருக்கார். மந்திரி என்ன பண்ணாரு, பூந்தோட்டத்துக்கு போனார். அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு 10 பேரையே அழைச்சார். ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கெல்லாம் லீவு, இந்த பக்கம் வரவே கூடாது, வந்தா தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். தண்ணி ஊற்றுவார்கள் இல்லை, பாத்தி கட்டுவார்கள் இல்லை. அப்படியே மலர்கள் எல்லாம் அப்படியே வாடுது, செடிகள் எல்லாம் வாட்டம் காண தொடங்குது. ராஜா என்ன பண்ணாரு, ஒரு 4-5 நாட்கள் கழித்து ஒரு பூந்தோட்டத்துக்கு போய் ஒரு உலா வரலாம் அப்படின்னு சொல்லி போறார். போனா அங்க செடிகள் எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கு. பார்த்த உடனே ராஜா துடிச்சு போயிட்டார். எனக்கு பிரியமான இந்த செடிகளை எல்லாம் யார் இந்த நிலைக்கு ஆளாக்கினது, எல்லாவனையும் கூப்பிடு. இந்த மாதிரி ராஜா எல்லாம் உடனே கூப்பிட்டா உடனே சிரச்சேதம் தான். எல்லாரும் நடுக்கிக்கிட்டே வராங்க. ஆனா வந்த உடனே காலில் விழுந்து சொல்லிட்டாங்க, நாங்க செய்யல, இதை செய்தது வந்து அமைச்சர் செய்ய சொன்னார், நாங்க செய்யறோம், எங்க மேல எந்த விதமான பழி பாவமும் கிடையாது. உடனே அமைச்சரை பார்த்து கேட்கிறார் அவர். அமைச்சர் காரணம் இல்லாம இந்த மாதிரி செய்ய மாட்டார். உடனே என்ன பண்ணிட முடியாது, அமைச்சர்கிட்ட கடுமை காட்டவும் முடியாது. கேட்கிறார், என்னப்பா எதுக்காக இப்படி செய்தேன்? உடனே அமைச்சர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நம்ம காடு பாக்குறோமே, காட்டுக்கெல்லாம் யாராவது அங்க தோட்டம் வந்து பாத்தி கட்டி அதுக்கு தண்ணி விட்டு உரம் போட்டு அப்படியா அதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க? அதுவா வளரலையா? அதே போல இதுவும் வளரும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னாரு. என்ன முட்டாள்தனமா இருக்கு, காடும் பூந்தோட்டமும் ஒண்ணா? அப்பதான் அந்த அமைச்சர் கேட்கிறாரு, சரிதான் மன்னா, அதே போல அந்த காட்டில் வாழக்கூடிய பெண்ணும் நம்ம அரசியாரும் ஒண்ணா?
ஏன்னா 2 பேருடைய நேச்சரும் வேற வேற, 2 பேரோட இயற்கையும் வேற வேற. அந்த பெண் ஆபத்துகளை சூழ்ந்து வாழக்கூடியவள், அதுக்கு பழகியவள், உடல் உழைப்பாலேயே வளர்ந்தவள். அவளை போல நம்மளுடைய ராணியாரையும் நீங்க நடத்தலாமா, அது தவறு இல்லையா அப்படின்னு சொன்னார். அப்பதான் ராஜாக்கு வந்து அந்த பிள்ளை உணர்கிறது. இப்படி ஒரு ஒரு கதை ஒண்ணு உண்டு, பேச்சு வழக்குல சொல் வழக்குல இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கமலவதியை என்ன பண்றாரு அவரு, நல்லா பாத்துக்கிறாரு. பிரசவ காலம் நெருங்கி விட்டது. அப்போ ஒரு சித்தர் வரார். சித்தர் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லல, யாருடைய கண்ணையும் படல, நேரா அந்த அம்மா கிட்டயே போயிட்டாங்க. கமலவதியை தனியாக சந்தித்து, உனக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறக்க போகுது. இப்ப அந்த குழந்தை பிறந்ததென்றால் ஒரு பதராக இருக்கும், ஒரு பிரயோஜனம் கிடையாது, இந்த பூமிக்கு பாரமாக இருப்பான். அதுவே ஒரு 1.5 நாளிகை தாண்டி அவன் பிறந்தான் என்று சொன்னால் இந்த தர்மத்துக்கு மாபெரும் சேவை செய்யக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்ல. என்னங்க 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்து பணத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னா அது ஈஸி. போனோம், பணத்தை வாங்கிட்டு வந்தோம், 1 ஹவர் கழிச்சு எடுத்துட்டு போங்கன்னா ஓகே. 1 மணி நேரம் பிரசவத்தை தள்ளி போடுங்க, ஒரு 45 நிமிடம் தள்ளி போடுங்க அப்படின்னா அது எப்படி, அது இயற்கைக்கு மாறானது இல்லையா? அது எப்படி செய்ய முடியும்? அந்த பெண்மணி ஒரு கணம் சிந்தித்தா, சைவ நெறி இந்த உலகத்துல தழைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தர்மம் வாழணும்னா இதை நாம செய்யணும் அப்படின்னு முடிவுக்கு வரா. தன்னை தலைகீழாக கட்டி தொங்க விட சொல்லுகிறார். பிரசவ வலியோடு அந்த தாயை கால்களை கட்டி தலைகீழாக தொங்க விடுகிறார்கள். அந்த குழந்தையினுடைய பிறப்பு தாமதமாகிறது. அப்ப இரத்த ஓட்டம் அப்படியே தலைக்கு இறங்குது, குழந்தையினுடைய கண்களுக்குள்ளெல்லாம் இறங்கிடுச்சு. சரியாக அந்த கணம் தாண்டியதும் அந்த பிரசவம் நிகழ்கிறது. அந்த குழந்தையை கையில வாங்குறா, கண்கள் சிவந்திருக்கு, கோச்செங்கனா என்று சொல்லிவிட்டு அந்த தாய் தன்னுடைய உயிரை விடுகிறாள். அப்படி பிறந்த ஒரு மன்னன் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய 70 மாடக் கோயில்களை கட்டிய ஒரு மன்னன். ஒரு கூற்று உண்டு, அதாவது கோவில் கட்டுவது என்பதே வந்து அவனுக்கு பிறகுதான் நிகழ்ந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் சுவாமி இருப்பாரு, ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல, குளத்தங்கரை ஓரத்துல ஒரு சின்ன ஒரு கூடாரம் அந்த மாதிரி இருக்கும். கோவிலாக மாடக்கோவில்களாக கட்டியது அவனுக்கு பிறகுதான் என்று ஒரு கூற்று உண்டு. கூற்றுதான், அதுக்கு வந்து எந்த விதமான, ஏன்னா நம்மளுடைய சமய நூல்கள் எல்லாம் வந்து தேவனுடைய சிற்பியான விஸ்வகர்மாவே வந்து ஆலயங்கள் அமைத்ததாக புராணங்கள்ல எல்லாம் இருக்கு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்படி மாபெரும் சமய தொண்டு செய்த அந்த தாய் தான் கமலவதி. இந்த 3 ரத்தினங்களை நாம் நிச்சயமாக மனதில் நினைக்கணும். இங்க நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, தன்னுடைய வீட்டிலிருந்து நீங்க இருக்கிறத பார்த்து மற்றவர்கள் மாறுவாங்க. மற்றவர்கள் மாறுறாங்க இல்ல, நீங்க அதுல நிலைத்து நின்று நீங்க எல்லாமே செய்யணும். நீங்க செய்ய 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 சுவாமி என்ன பண்ணுவாரு, அதுக்குண்டான பலனை உங்களுக்கு கொடுப்பார். பல இடங்கள்ல பார்க்கிறோம், நம்ம கணவன் வந்து ஒரு பொல்லாதவனாக இருப்பான், ஆனா மனைவி என்னவா இருப்பா, பயங்கர பக்தியாக இருப்பான். கடவுளே இல்லை என்று சொல்லுகிற கணவனுக்கு கோயில் கோயிலாக போய் பூஜை செய்கிற மனைவி இருக்கிறதெல்லாம் நாம டிவியில கூட பாக்குறோம். இன்னைக்கு வெளிப்படையாக இருக்கிறாங்க. அவங்களாலதான் இந்த உலகத்துல வந்து இப்பேற்பட்டவர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில இருந்து எல்லாவற்றையும் தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. வழிபாடுகள் தான் நமக்கு முக்கியமான ஒன்று. தினமும் காலையில் எழுந்த உடனே நம்ம பிள்ளைகளை திருநீர் அணிகிறார்களா, திருமண் இடுகிறார்களா, ஒரு துளசி மாலை தரிச்சுக்கிறாங்களா, அல்லது ஒரு ருத்ராக்கம் தரிச்சுக்கிறாங்களா, அதை கொஞ்சம் கம்பல் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வெளியில அது எல்லாம் தான் கேலி பொருளாக இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நம்ம பிள்ளைங்க தவிர்க்கிறாங்க. வீட்டுக்குள்ள நம்ம பிள்ளைங்க நாம சொன்னபடி திருமண் இட்டுக்கிறான், அழகா திருமண் இட்டுக்கிறான், அழகா விபூதி வச்சுக்கிறான். ஆனா வெளியில போகும்போது அதை அழிச்சிட்டு போறான். வேறு எந்த மதத்திலையும் யாருமே அந்த மாதிரி பண்றது இல்லை. அவங்க ரொம்ப வெளிப்படையாக வீட்டுக்குள்ள கூட அதெல்லாம் இல்லாம இருப்பாங்க. ஆனா வெளியில வரும்போது தங்களுடைய அடையாளங்களை தவறாமல் அவங்க கடைபிடிச்சுக்கிட்டு வராங்க.
நாம் நம்ம வீடுகள்ல இருந்து எல்லாவற்றையும் தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஒரே ஒரு நிமிடம் இருங்க, ஒரு நிமிடம். சரி. மன்னிக்கவும். ஒரு 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 வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா நேற்று மாலையிலிருந்து நல்ல ஒரு ஜுரம். நிறைய தடுமன். இன்னைக்கு மத்தியானம்லாம் நான் பேச முடியுமான்னு நினைக்கல. சரி, சுவாமி அலோவ் பண்ணா பேசுவோம், இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சேன். சுவாமி நல்ல விதமாக இன்னைக்கு பேசுறதுக்கு இந்த குரலை கொடுத்திருக்காரு. மாலை வரைக்கும் ஜுரம் இருந்தது. அதுக்கப்புறம் திருநீர் வச்சுட்டு உட்கார்ந்தேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதனால அந்த கோல்டு கொஞ்சம் இருந்துட்டு இருக்குது. சக்தி விகடனை பொறுத்த அளவுல நிறைய பேர் நீங்க சக்தி விகடன் இதழ் நீங்க பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். நாங்க தொடர்ந்து பல விதங்கள வந்து வெறும் கதைகள், கட்டுரைகள் போடுவது மட்டும் சக்தி விகடனோட பணி இல்லை. 2018 சக்தி விகடன்ல ஒரு கட்டுரை ஒண்ணு வெளியாச்சு. நான் இந்த மாதிரியான செய்திகளையும் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நீங்க எல்லாம் இயக்கமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மாக்கள். அதனால உங்களோட இதெல்லாம் நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வையாகுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் கடலூர் பக்கத்துல இருக்குது. அங்க ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து வண்டார்குழலி அப்படின்னுட்டு. அவங்கள பத்தி சக்தி விகடன்ல ஒரு கட்டுரை நாம எழுதியிருக்கோம். எழுதினவர் வந்து அப்போ பணியில இருந்த ஒரு அற்புதமான அன்பர் ஹரி காமராஜ். அந்த தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பணி முடிந்தால்தான் திருமணம் அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைப்பு. அவங்க ஊர்ல ஒரு பாழடைஞ்ச கோவில் இருக்கு. அந்தம்மா அந்த கோவில வந்து சரி செய்யணும்னு பல முறை முயற்சி செய்துகிட்டே இருக்காங்க. யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. நம்மெல்லாம் அந்த மாதிரியான முயற்சியில இறங்கும் போது ஏதாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு தடங்கல் சொன்னா நம்ம விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம். நம்ம என்னங்க பண்ண முடியும், வேற வேலை இல்லையா நமக்கு அப்படின்னு நம்ம போயிடுவோம். அப்ப அந்த பெண்ணுக்கு அது நடக்கும்போது வயது 20ஓ 22ஓ 22ன்னு நினைக்கிறேன், இளம் வயது. அப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க, திருமணம் செஞ்சுக்குங்க அப்படின்னு வற்புறுத்துறாங்க. ரொம்ப எளிய குடும்பம் தான். யாராவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இந்த பிறவிக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சுவாமிக்கு கோவிலை திருப்பணி செய்து குடமுழுக்கு நடத்தாமல் கும்பாபிஷேகம் செய்யாமல் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான வேலைகளை இறங்குறாங்க. HRNC ஆபீஸ்க்கு போயிட்டு வராங்க. ஒரு முறை இல்ல, பல முறை போய் வர்றாங்க. சிவ அன்பர்களை எல்லாம் போய் பார்க்கிறாங்க. யாரெல்லாம் உதவுவாங்களோ அவங்களை எல்லாம் கேட்கிறாங்க. எல்லாருமே செய்யறோம் சொல்றாங்க. பெரும்பான்மையானவர்கள் செய்யணுங்கிறது அவங்களுடைய விருப்பமாக இருக்கும். ஆனா அவங்க செய்யறேன்னு சொல்ற நேரத்துல HRNCல பர்மிஷன் வரல. அப்ப அதை நாம எழுதுறோம். இந்த மாதிரியாக ஒரு பெண்மணி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திருமண வயதுல இளம் பெண். சீக்கிரம் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கணும். அப்படின்னா என்ன நடக்கணும், கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம எழுதுறோம். உதவிகள் எல்லாம் வந்து சேர்ந்தது. ஆனா இதெல்லாம் வந்து சேர்கிற சின்ன சின்ன உதவிகள்ல முடிகிற விஷயம் இல்லை. அது வந்து கருங்கல் கோவில் எடுத்து கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய பணி. அதுக்கப்புறம் ஒரு அமைப்பு வந்து அந்த பெண்மணியை பார்த்து ஒரு நம்பிக்கை கொடுத்து, கவலைப்படாதீங்கம்மா செய்து தரோம் அப்படின்னு சொல்லி செய்து கொடுத்து, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 2024 அந்த திருப்பணி முடிந்து அற்புதமாக குடமுழுக்கும் நடந்தது. அதுக்கு நான் போயிருந்தேன். அது எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். திருப்பணி நடந்தால்தான் திருமணம். இப்போ அந்த அம்மாக்கு திருமணம் போன ஆண்டு வரைக்கும் ஒண்ணும் நடக்கல. இப்ப ஏன்னா அவங்க திருமண வயதை 23ல இருந்து ஒரு 7 வருடம் வச்சுக்கோங்க, 30 வயது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆச்சா ஆகலையான்னு தெரியல. ஆனால் அவங்க இந்த வேலையை செம்மையாக முடித்தார்கள். அவங்க கிட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க, சக்தி விகடன்ல எழுதின பிறகு இந்த உலகத்துக்கே என்னுடைய பிரச்சனை தெரிந்தது. என்னுடைய பிரச்சனை என்பது ஈசனினுடைய கோவில் சார்ந்தது. அதனால அது நல்லா நடந்தது. இதுக்கு இதை சொல்ல வர, நம்ம தொடர்ந்து நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நாம எதையெல்லாம் இழந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இறைவன் பஞ்சபூத வடிவங்கள்ல இருக்கக்கூடியவன்கிறதுல நமக்கு எல்லாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பே இல்லை. கல்லாக பார்க்கிறவனுக்கு கல்லாக இருக்கிறார், மலையாக பார்க்கிறவனுக்கு மலையாக இருக்கிறார், அதே கடவுளாக பார்க்கிறவனுக்கு கடவுளாக இருக்கிறார். அண்ணாமலையாக இருக்கக்கூடியது அது ஒரு மலைதானே அப்படிங்கிறவனுக்கு வெறும் மலைதான்.
அதுதான் ஈசன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுதான் ஈசன். அதனாலதான் சுத்தி 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 லட்சக்கணக்கானவர்கள் தினந்தோறும் வந்து அந்த மலையை சுத்திட்டு போறாங்களே. எதுக்காக வந்து போறாங்க? இறைவன் பஞ்சபூத வடிவானவர். ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்துலதான், இந்த தமிழ்நாட்டுலதான், ஏன்னா இருக்கிறதுலயே சிறப்பு வாய்ந்தது தமிழ்நாடு தான். நீங்க உலகம் பூரா எல்லா இடத்துக்கும் போங்க, அங்க இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் பாருங்க. குறைந்தது வட இந்தியாவிலேயாவது கொஞ்சம் ஒரு 500 1000 ஆண்டுகள் 1500 ஆண்டுகள் கோவில்ல கிடைக்கும். மற்ற உலகங்கள்ல மற்ற பகுதிகள்ல அது கூட கிடைக்காது. ஆனா தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல 1000 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஆலயங்கள் இங்க இருக்குது. அப்படிப்பட்ட ஆலயங்களை எல்லாம் நம்ம எப்படி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்குது. இப்போ ஒரு குழு அந்த ஆலயத்துக்கு செல்லும், திருப்பணி பண்ணும், அங்க உட்கார்ந்து பாராயணம் செய்யும்னு சொன்னா அந்த கோயில் பராமரிக்கப்படும். ஒரு மலை என்பதை இறைவனாக பார்த்து காலையில எழுந்த உடனே அந்த காலத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாம் என்ன கோவிலுக்கா போனாங்க? சாதாரண குடியானவன் கூட காலையில எழுந்த உடனே 2 கைகளையும் கூப்பி சூரியனை வணங்குவான். அவங்க ஊர்ல ஒரு மலை இருந்ததுன்னா அதை வணங்குவான். அவனுக்கு தெரியும் பஞ்சபூத வடிவினனாக இறைவன் இருக்கிறார். ஆனா இப்ப என்ன பண்றான்? அந்த மலையே தூக்கிட்டான். மலையே தூக்கிட்டான். மலை மேல இருக்கிறது தூக்கினாலும் பரவாயில்ல, கீழே அகன்று 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 பூமியினுடைய அந்த பகுதியே தெரிந்து விடும் போல இருக்கு. மறுபுறமே அந்த அளவுக்கு அகன்றுட்டானே, அவனுக்கு அந்த பயமே இல்லையே. அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நம்மை சுற்றி நடப்பவைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று இறைவனிடத்துல நாம விண்ணப்பம் வைக்கணும். தொடர்ந்து சுவாமி கிட்ட சொல்லணும், நம்மளை தடுத்தாட்கொள்ளணும். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடியார் கூட்டத்தை எல்லாம் காக்கணும். இந்த தர்மம் குறித்து இன்னும் அதிகமான பிரச்சாரத்தை நாம மேற்கொள்ளணும். நிறைய இடங்களுக்கு போகணும். இன்னும் நீங்க பாராயணங்களை செய்யணும். செய்ய 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 ஒவ்வொரு ஊர்லயும் ஒருவரோ இருவரோ யாரெல்லாம் ஈர்க்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் சுவாமி கிட்ட வருவாங்க. சுவாமி கிட்ட ஆன்மீக வழியில வர 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 மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். நம்ம சமூகத்துல நடக்கும், நம்ம வீட்டுல நடக்கும், நம்ம நாட்டுல நடக்கும். நம்ம நாடு மீண்டும் நம்மளுடைய தர்மத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை எட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் ஏதாவது சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது கூறியிருந்தா அதை மன்னிச்சிடுங்க. ஏன்னா இதுல சிறப்பாக ஏதாவது சொல்லியிருந்தால் அது என்னுடைய குருநாதர் எனக்கு தந்த ஒரு பிச்சை. குறைவாக ஏதாவது இருந்தால் அது அடியேனினுடைய பிழை. அதை மன்னித்தருளுமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிருங்க.